கும்பிட்டு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே கைகளை உயர்த்தி வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய சத்தமா பாடுங்க, நீங்க தான் பாடணும். சத்தமாய் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் ஆவியானவரே, அப்பா பிதாவே, இந்த சந்திப்பு கூடாரத்தில் இந்த அதிகாலை வேளையிலே சுவாமி உம்முடைய திரு சமூகம் வந்திருக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ உம்முடைய பணியை செய்வதற்காக நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே என்று சொல்லி ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 10 வாசிக்கிறோமே. நீங்கள் என் சாட்சிகள், நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியர்கள் நீங்களே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, ஆவியானவரே, தர்மையான நேரத்தில் உடைய பிரசன்னம் எங்கள் மீது தங்குவதாக. எங்கள் மீது உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவானே ஆவியானவரே, குறைவுகள் மாறுமே. மறுபடியும் நிறைவானே ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். நிறைவானவர் வரும்பொழுது சூழ்நிலை மாறும். எப்படி? நிறைவானவர் வந்துட்டா குறைவுகள் நீங்கும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். அவர் வரும்பொழுது குறைவுகள் மாறும். குறைவுகள் மாறும். அல்லேலூயா. நிறைவானே ஆவியானவரே,